Welcome to VL Academy. In the video, hire purchase and installment purchase system exercise problem number 8 நம்ம பார்க்க போறோம், which is in page number 18.41. So in the 8th problem, which is very much similar to the previous problem, exercise problem number 7. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா Mr. Anbu purchased a machine by hire purchase system for 30,000 to be as follows. இது வந்து hire purchase price. ஓகே, ஸோ இது வந்து அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றேன்னு சொன்னதுனால அவங்க சார்ஜ் பண்ண ப்ரைஸ். ஸோ அதில் வந்து இந்த 30,000 எப்படி பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மெஷின் வாங்கின அன்னைக்கு ஹி ஹவ் பேட் 5,000 ருபீஸ். ஸோ அந்த அன்னைக்கு பே பண்ணுறதை நம்ம டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 7,000 அண்ட் செகண்ட் இயரில் 6,500 அண்ட் தேர்ட் இயர் வந்து 6,000 அண்ட் ஃபோர்த் இயர் 5,500. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. So at what value should the machine be capitalized? So what is the cost price of the machine அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன் தி ஸ்பாட் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கிடணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஸோ லெட்ஸ் ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே கடைசியில இருந்து திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். ஸோ இங்கே வந்து 4 இயர்ஸ் வரையும் நாம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கோம். அதனால ஃபோர்த் இயர், தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் டவுன் பேமெண்ட். இப்போ ஃபோர்த் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 4வது வருஷம் பே பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு வருஷத்துக்குரிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் நாம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம். அதனால இங்க என்ன பண்ணியிருக்கோம், இந்த 5,500 இன்டூ இந்த 5,500 அப்படிங்கிறது வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி சைக்கிள் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து 100%னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10% கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 10%. அப்போ இந்த 5,500 அப்படிங்கிறது வந்து 100% ஆஃப் கேஷ் பிரைஸ் பிளஸ் 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 110%. ஓகே, இந்த 110%ல 10% மட்டும் நம்ம தனியா எடுத்து அதை இன்ட்ரெஸ்ட்னு நம்ம காமிக்கணும். ஸோ அதனால 5,500 இன்டூ 10 by 110 இஸ் ஈக்குவல் டு 500 ருபீஸ். அப்போ இந்த 5,500ல 500 லெஸ் பண்ணோம்னா கேஷ் பிரைஸ்ல நம்ம 5,000 ருபீஸ் அந்த ஃபோர்த் இயர்ல நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகே, தேர்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3வது வருஷத்துல இருக்கிறப்ப அந்த வருஷத்துக்குரிய அமௌண்ட் பிளஸ் ஃபோர்த் இயரோட கேஷ் பிரைஸ் மட்டும் நம்ம எடுத்திருப்போம். ஓகே, ஏன்னா அந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்ங்கிறத அந்த வருஷம் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது வரையும் அவங்க அந்த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி சைக்கிள்ல எவ்வளோ ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 6,000, அதாவது இந்த வருஷம் அவங்க பே பண்ண வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ பிளஸ் கேஷ் பிரைஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அது வந்து 5,000. ஸோ 6,000 பிளஸ் 5,000 இன்டூ 10 by 110 இஸ் ஈக்குவல் டு 1,000 rupees. இந்த 6,000ல 1,000 rupees வந்து இன்ட்ரெஸ்ட், பேலன்ஸ் 5,000 rupees வந்து கேஷ் பிரைஸ். செகண்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா அதோட இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ பிளஸ் ப்ரீவியஸ் இயரோட ப்ரீவியஸ் இயரோட கேஷ் பிரைஸ் வேல்யூ. ஸோ இங்க வந்து 5,000 5,000 பிளஸ் இந்த இயரோட இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ 6,500 இன்டூ 10 by 110 இஸ் ஈக்குவல் டு 1,500 rupees. இந்த 6,500ல 1,500 போக பேலன்ஸ் 5,000 இஸ் தி கேஷ் பிரைஸ். அடுத்தது முதல் வருஷம் வந்து என்னன்னா இந்த 7,000 rupees பே பண்ணியிருக்கோம் பிளஸ் அடுத்தடுத்த வருஷத்துடைய கேஷ் பிரைஸ் மட்டும் எடுப்போம். ஓகே, அப்போ 5,000 5,000 பிளஸ் 5,000 பிளஸ் இந்த வருஷத்தோட இன்ஸ்டால்மெண்ட் வந்து 7,000. இதுல 10 by 10% அப்படின்னா தட் இஸ் 2,000 rupees. இப்போ இந்த 7,000ல 2,000 போக 5,000 இஸ் தி கேஷ் பிரைஸ் பெய்டு. அதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட்டா நம்ம 5,000 rupees பே பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டைரக்டா 100% அந்த கேஷ் பிரைஸுக்கே போகும். ஓகே, அதுல இருந்து எந்த ஒன் டே இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ என்டையர் 5,000 இஸ் கோயிங் டு கேஷ் பிரைஸ். அப்போ இப்போ டோட்டலா எவ்வளோ, ஃபோர்த் இயர் 5,000, தேர்ட் இயர் 5,000, செகண்ட் இயர் 5,000 அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் 5,000 அண்ட் டவுன் பேமெண்ட் 5,000. டோட்டலா 25,000 rupees வர்த் மெஷினரியை நாம 30,000 rupeesக்கு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் மென்ஷன் ஹியர். ஐ டென்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க இதோட டோட்டல் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸை வந்து இங்க போட்டுக்கோங்க. அண்ட் இப்படியே ட்ராக் பண்ணி இங்க வந்து எவ்வளோ 30,000 rupees. ஸோ இட்ஸ்
இங்க வந்து 30,000 rupees நீங்க போட்டுக்கலாம். ஓகே. ஸோ 30,000 rupees நம்ம குடுத்து இந்த 25,000 வொர்த் மிஷினரிய நம்ம வாங்கியிருக்கோம் ஆன் இன்ஸ்டால்மென்ட் பேசிஸ். ஓகே. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். அப்படி என்னால முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின்.